வணக்கம். வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 32வது மேட்ச்சு ஜிடிக்கும் டிசிக்கு இடையில் நடக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டீத்தில் ப்ராப்ளம் மவுத்தில். ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. லாஸ்ட்டாக மேட்ச் சண்டேக்கு 2 மேட்ச் போட முடியல அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம். பட் நேற்று மேட்சும் நம்ம வீடியோ போட முடியல. காரணம் வந்து கொஞ்சம் இருக்குது. மார்னிங் வந்து இதுக்காக போகிறோம் ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா டைம் தெரியும், மிட் நைட்டில் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னங்க சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. மேபி அடுத்து ஒரு மேட்ச்க்கோ 2 மேட்ச்க்கோ வீடியோ போட முடியுமா அப்படின்னு தெரியல. ஹெல்த் இஷ்யூ தான். கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுன்னா திரும்ப நம்ம போட்டுடலாம். ஓகே, இந்த மேட்ச்க்கான இது பார்ப்போம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத். ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்களா? பிச் ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிச்சோட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறத எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக என்ன மாதிரி மூமெண்ட்டில் போகுது அப்படின்னா, இது ஃபேன்ஸ் வீக் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ரைவல்ரி வீக்னு லாஸ்ட் வீக் வச்சுருந்தாங்க. ஃபேன்ஸ் வீக் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. நிறைய பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா தெரியுது. பார்த்திங்கன்னா கடைசி இந்த 2 மேட்சுமே, மண்டேவும் சரி டியூஸ்டேவும் சரி, 2 மேட்சுமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மேட்சுமே ஹை ஸ்கோர் மேட்சஸாக கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னென்னா, ஃபேன்ஸ் வீக் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு லாஜிக் தான் யோசிக்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக அந்த ஒன் வீக் வந்து ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்க ஒரு சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத சின்னதாக மைண்டில் செட் பண்ணிக்கங்க. பட் அதை தாண்டியும் பிச் ரிப்போர்ட்டையும் ஆன் டைமில் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ இது நேற்று மேட்ச் நான் ஐடென்டிஃபை பண்ணலை. இன்றைக்கி நடந்த மேட்ச், அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு நேற்று நடந்த மேட்ச்னு எடுத்துக்கலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் திரும்பவும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். கிரவுண்டில் சின்னதாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஸ்கோர் வந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம எடுத்திருந்தோம். ஸ்கோரிங்காக இந்த வீக் ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு, பட் விக்கெட் போகுமா போகாதா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். கிரவுண்டு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு சின்ன புரிதல். ஆக்சுவலாக இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹிண்ட்ஸு தான் டீமை மேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ கேப்டன் விசி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு 15 மேட்சஸ் என்ன நடந்துகிட்டு இருந்ததோ, நம்ம எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டாப்லேயே கேப்டன்சி வர்றது, டாப் பிளேயர்ஸ் பிக்கிங்லேயே கேப்டன்சி வர்றது, அது வந்து திரும்பவும் இப்போ தொடருது. நீங்கள் கேப்டன்சியில் பெருசாக ரிஸ்க் எடுக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ நம்ம கூட குரூப் பிளேயில் கூட கொஞ்சம் ரிஸ்கியாக கேப்டன்சி ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். அதுதான் தொடர்ச்சியாக ஒரு 2 மேட்ச் ஃபெயில் தான் கேப்டன்சி ஆப்ஷன். ஸோ அப்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபேன்ஸ் வீக்கு கொஞ்சம் நல்லா பேட்டிங் பேஸில் கிரவுண்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டாப்பர் அப்படின்னா பேட்டிங் எபிலிட்டியில் நல்லா ஸ்கோர் வைக்க முடியும், நல்ல ஸ்கோரிங் ட்ராக்கில் யாரெல்லாம் ஸ்கோர் அடிக்க முடியும் அப்படிங்கிற பிளேயர்ஸையே நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 1 வீக் மட்டும். ஸோ அப்புறம் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயமா இதை வச்சுக்கலாம். கேப்டன்சி ஆப்ஷன் இவ்வளோ தான், சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு மண்டே ட்ரேவிஸ் ஹெட்டு, செகண்ட் மேட்ச்சு உங்களுக்கு டாப் கேப்டனே உள்ளே வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும். டாப் 4-5க்குள்ளே அந்த எபிலிட்டியோடு இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இன்னொன்று, ரெஸ்ட்டில் இருந்து வர்றாங்க அப்படின்னா, ப்ளே பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட்லேருந்து வர்றாங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க எபிலிட்டி உள்ள பிளேயரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அவங்களையும் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். கேப்டன் விசி ஆப்ஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம். அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ கிரெடிட்டை பேஸ் பண்ணி பிளேயர்ஸை பார்க்கலாம். ஸோ என்ன தான் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டோம், டாப் பிளேயர்ஸ் ஆட வாய்ப்பு இருக்கும், இதெல்லாமே சொல்லிட்டோம். பட் ஆனால் ட்ரீம் டீம் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டும் பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 2 மேட்ச்சு, இன்றைக்கி நடந்த மேட்ச் தவிர்த்து விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் பார்த்திங்கன்னா ஹை பிக் பிளேயர்ஸ் நிறைய உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மேட்ச்சில் நிறைய லோ பிக் பிளேயர்ஸ். இது மட்டும் சேஞ்சஸ் ஆகி ஆகி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஹை பிக் வர போகிறாங்க, எவ்வளோ லோ பிக் வர போகிறாங்க நீங்கள் புரியணும். ஒரு தொடர்ச்சியாக 2 மேட்சாக மாற்றங்கள் இருக்குது. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ எதனால் இந்த கிரெடிட் பேஸில் தான் அந்த அமைப்பு மட்டும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா, ஸ்கோர் வரும், நல்ல மேட்சாக இருக்கும். பட் ஆனாலும்
எண்ணிக்கையில் மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது இது வரைக்கும் கிரெடிட் பேஸ் அமைப்பில். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்ரு. ஓகே, இங்கே 4 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்செல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க, ரீவைண்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோ போடலை, இருந்தாலும் 4 பேர் தான் இருந்தாங்க. 2 பேர் சுனில் நரேனும் ட்ரெண்ட் போல்ட்டும் வந்துட்டாங்க. ரஸ்ஸலும் சகலும் உள்ளே வரல. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சஸ் 2 பேர் இருந்தாங்க, 2 பேருமே உள்ளே வந்திருந்தாங்க. 2 பேரும் பேட்டிங் பேஸ் டீமு. ஸோ அதனால் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பாக குறையணும். 2 பேர் தான், 4 பேர் 3 பேர் இருந்திருந்தால் ஒரே ஒருத்தர் தான் வந்திருப்பாங்க. 4 பேர் இருந்ததுனால 2 பேர். ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கு அதே ஆவரேஜ் கணக்கு எடுக்கிறது பெட்ரு. இல்லை கொஞ்சம் ஸ்லைடாக மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் விஷயம் இருக்கும். 2 or 3 அப்படிங்கிறத நீங்கள் ஃபிட் பண்ணிக்கங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன, ஏன் அதனால் அதை சொல்கிறோம் அப்படின்னா, 3 பிளேயரை ஏன் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா ஸ்கோர் வந்துட்டால் கூட செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் 2 பேருமே ரஷீத் கானும் சரி குல்தீப் யாதவும் சரி செகண்ட் இன்னிங்ஸில் ஏதாவது ஒரு பவுலர் பவுல் பண்ண போகிறாங்க. ஒரு டீம் ஹை ஸ்கோர் வச்சிருச்சு அப்படின்னா அந்த டீமோட ஸ்பின்னர் மேபி விக்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த ஹை ஸ்கோர் ப்ரெஷர்னால். ஸோ அப்படி யோசித்து நீங்கள் 3 பிளேயர் எடுத்துக்கலாம். நல்லாவே ஹை ஸ்கோர் வந்துடும், 2 டீமும் அடிச்சிடும் ஸ்கோர் அப்படின்னா நீங்கள் கில், வார்னர், டாப் கேப்டன் டாப் விசி தான் 2 பேருமே. பட் இருந்தாலும் சேஃபாக எடுத்துக்கிறதும் பெட்ரு. இல்லை 2ஓட நிறுத்துறீங்கன்னா பேட்டர் யாராவது ஒருத்தர் கட் ஆகலாம் ஒன்று, அல்லது 2 பேட்டர் வந்துட்டு 2 பவுலருமே கட் ஆகலாம். இந்த 2 விஷயத்துக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மொத்தமாக 4 பிளேயரில் மினிமம் 2, நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேஃபாக போகிறீங்கன்னா 3 பிளேயரை வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது ஏன்னா இந்த 1 வீக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டாப் பிளேயர்ஸை கொஞ்சம் எடுத்துக்கணும். லோ பீக் பிளேயர்ஸை ஒரு இன்றைக்கி மேட்ச் ஒரு எக்ஸைட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த மேட்ச்சு ஒரு 5 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது தான். இன்றைக்கி முடித்த மேட்ச் வந்து 7 பிளேயர் வந்திருந்தாங்க. ஸோ 5, 6 அப்படிங்கிற அளவுக்கு லோ பீக்கிலிருந்து பிளேயர் வர வாய்ப்பு இருக்கும். ஆன் டைமில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நிறைய லோ பீக் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பட்லர் மேபி லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தால் ஹை பீக்காக தான் இருந்திருக்க போகிறாரு. அப்போ 6 லோ பீக்கு தான் கால்குலேஷன். ஸோ அப்படி எடுத்துக்கங்க. அடுத்து 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ பார்க்குறீங்கன்னா அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சின்ன புரிதல் எடுக்கிறது அவ்வளோதான், எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கங்க. 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் தான். ஸோ இந்த விஷயமே 9 கிரெடிட்டில் கூட இன்னொரு பிளேயர் 3 பிளேயரும் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருது, பார்த்துக்கலாம். பட் இங்கே இந்த 2 பிளேயர் அப்படிங்கிறதுல ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிரெடிட்லையும் சேர்ந்து அதிகபட்சமாக 4 பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் பேஸில் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் வரக்கு வாய்ப்பு அதிகம்தான். அடுத்து நம்ம எப்பவும் போல் வழக்கமாக ரொம்ப லோ கிரெடிட் பிளேயர்ஸ் லாஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. 3 பிளேயர் இருந்ததே 4 பிளேயரு, அதில் அப்படியே 3 பிளேயரும் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு எவ்வளோ பிளேயர் இருக்காங்க, 6.5 மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். இந்த இதில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மேபி லெவல்ஸில் சேஞ்ச் இருக்குமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நோட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும். இது எல்லாமே நம்ம முன்னாடியே போடுறது. இந்த அமைப்பு வந்து கரண்ட் லெவல் இருக்கும்போது பர்ஃபெக்டாக பொருந்துகிற விஷயம், அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, அப்போது நம்ம கொடுக்குறதுல கான்செப்டை மட்டும் எடுத்துக்கங்க, பிளேயர்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா, மொத்தமாக 3, 2, 5 பிளேயர். சரி, மொத்தம் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. திரும்பவும் ஒரு 1 or 2 பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபிட் பண்ணுங்கள். இதில் இம்பேக்ட் பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அபிஷேக் போரல், ஷாருக் கான். ஸோ இப்படி இந்த கால்குலேஷனில் இவங்களுக்கான வாய்ப்பு இல்லை உள்ளே வர்றதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு பிளேயர் தான், ஜெயபிரசர் மெக்கருக்கு, அபினவ் மனோகர், ஜான்சனில் ஒரு பிளேயர் மட்டும் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் லாஸ்ட் மேட்ச் 3 பேர் அப்படிங்கிறத கரெக்டாக ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி இருக்கும். ஒருவேளை ஷாருக் கான், அபிஷேக் போரல் இவங்க முன்னாடி வர்ற மாதிரி இருந்தால் லெவலில் யாரோ ஒருத்தர் தான் இருக்க வாய்ப்பு பேட்டிங் பேஸில். ஸோ அவங்கள வச்சா தான் 2 பிளேயர் மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ ஜெயபிரசர், மனோகர், ஜான்சனில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. மிடில் கேட்ட கிரெடிட் எல்லாமே ரொட்டேஷன் தான். 7 கிரெடிட் பிளேயர்ஸை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 2, 3 பிளேயர் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹை கிரெடிட்டில் 4 பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோ கிரெடிட்டில் ஒரு பிளேயர் வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கும்போது 7 கிரெடிட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 7 பிளேயர் இருக்காங்க. 2 or 3 பிளேயர்ஸ் அங்கே நல்லா பர்ஃபார்மன்ஸோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் பவுலிங் பேஸில் ஃபுல்லாக இருக்கிறவங்களையும்
அதே மாதிரி பேட்டிங் பேஸில் கொஞ்சம் ஃப்ரண்டில் வரக்கூடிய பிளேயர்ஸையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறது நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்னதாக முயற்சி பண்ணலாம். பட் பர்சன்டேஜ் அடிப்படையில் ஓரளவுக்கு பார்த்து ஃபிட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். கேப்டன் விசி மட்டுமே சேஃப். டீமை நீங்கள் ரிஸ்க்காகவே யூஸ் பண்ணலாம் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் பேஸில் பார்த்துடலாம். 75 எபோ அப்படிங்கிற இடத்துல ஒரு 7 பிளேயர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக இதில் 7 பிளேயர், 50 எபோவில் 3 பிளேயர். இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன் டைமில். சரி, கரெக்டாக எக்ஸைட்டாக சொல்லணும் அப்படின்னா குல்தீப் யாதவ் மேபி பர்சன்டேஜில் ஒரு 1% குறைஞ்சா கீழே வந்துடுவார். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. டோட்டலாக 10 பிளேயர் அப்படிங்கிறது மாற வாய்ப்பு இருக்காது. ஸோ அது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கலாம். அப்போது 10 இதில் 7 பிளேயர் அப்படின்னா ஒரு 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். மேபி குல்தீப் யாதவும் கீழே போயிட்டா அப்போவும் ஒரு 3லிருந்து 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ 6 பேர் இருந்தாலும் 3 or 4, 7 பிளேயர் இருந்தாலும் கன்ஃபார்மாக 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. இதில் கில், வார்னர் 2 பேர்த்த வச்சு போகிறதும் சேஃப் தான். 2 பக்கம் ஸ்கோர் வரும், நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது 2 பேர்த்தையும் உள்ளே வச்சுக்கலாம். அல்லது இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் கேப்டனாக விசியாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ச்சியாக அது நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இந்த வீக் ஃபுல்லாக மேபி சான்சஸ் இருக்கலாம். அவங்கள ஃபிட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அப்புறம் கிரெடிட் பேசிஸில் நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. நான் கமெண்ட் அதிகமாக படிக்கல. பட் இன்றைக்கி நான் கமெண்ட் படித்தேன். ஸோ அதனால் அந்த விஷயத்தையும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். கிரெடிட் பேஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பிளேயர்ஸ், ஸோ குறைச்சவங்க எச்சானவங்க அப்படின்னு சொல்லி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்களே, அந்த இதில் எப்படி அப்படின்னா நீங்கள் கிரெடிட்டில் குறைஞ்ச பிளேயர்ஸை உள்ளே வைக்கிறீங்க, பட் ட்ரீம் டீம் வரல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா நான் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா அந்த டீம் வின்னிங்காக இருந்தால் அந்த பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அதுவும் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது மட்டும்தான் அந்த பிளேயர் கன்ஃபார்மாக உள்ளே வர முடியும். மொத்தமாக டோட்டலாக 3-4 பிளேயர்ஸுக்கு அதிகப்படுத்திட்டாங்க, குறைச்சிட்டாங்க அப்படின்னா அதையும் சாய்ஸில் தான் எடுக்கிற மாதிரி வரும். இதில் எந்த பிளேயர் கொஞ்சம் முன்னாடி பர்ஃபார்மன்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த பிளேயர் உள்ளே வந்துடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவும் பேட்டிங் பேஸ் அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல கலீல் அகமது, மோஹித் சர்மா, பிருத்வி ஷா, ஓகே, இந்த 3 பிளேயர் இருக்காங்க. இந்த 3 பிளேயரில் ஸோ ஆல்ரெடி அங்கே 4 பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். இந்த 3 பிளேயரில் 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 3 பிளேயரில் 1 or 2 பிளேயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். டீமை ரிஸ்க்காக எடுக்கலாம். கேப்டன் விசி மட்டும்தான் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுலேயும் கேப்டனை சேஃபாக வச்சுட்டு விசியை மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க பார்க்கணும். விசி மட்டும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸுக்கு வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒன்று. ஸோ இது தொடர்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை கேப்டன் விசி ரெண்டுமே ஹை பிக். இந்த 2 சாய்ஸஸ் தான். இந்த 10 பிளேயருக்குள்ளே 10 பிளேயர்னு கூட இல்லை, முதல்ல நம்ம ஃபிட் பண்ணி காட்டினா 50 to 75 அப்படிங்கிற இடத்துல இருக்கிற 7 பிளேயருக்குள்ளே மட்டுமே கேப்டன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணுங்கள். இது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 1 வீக் வரைக்கும் எப்படியோ தொடரலாம். அல்லது இன்னொரு 2 மேட்ச் வரைக்காவது கன்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்தது 25 to 50 அப்படிங்கிற இடத்துல உமேஷ் யாதவ், ராகுல் தெவாட்டியா, ஸ்டப்ஸ், ஜேப்ராசர் மெக்கர்க், மேத்யூ வேட். ஸோ ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. இந்த 5 பிளேயரில் உங்களுக்கு கால்குலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. 2 or 3 வரைக்கும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் கிரெடிட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பிளேயர்ஸ் ஓகே, அது தனியாக பார்த்துக்குவோம். இதில் 2 or 3 பிளேயர்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தது லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இதில் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 24 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயர் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை ஆன் டைமில் இம்பேக்ட் பிளேயர் மாறினாலோ அல்லது அந்த பிளேயருக்கான வாய்ப்பு இல்லாமல் போனாலோ அவங்களையும் நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த சின்ன அனலைஸை வச்சுக்கோங்க. இந்த பிளேயர்ஸ் இன்றைக்கி இம்பேக்டில் வர வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேட் மட்டும் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் அபிஷேக் போர்லும் ஷாருக் கானும் இம்பேக்ட். பட் இது கன்ஃபார்மாக இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா யார் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அதில் ஒரு பிளேயர் மட்டும்தான் இம்பேக்டில் போக வாய்ப்பு இருக்கும்.
இல்லையா? அப்போது வேறு ஒரு பிளேயர் இம்பேக்ட் மாறும். இப்போ மோஹித் சர்மா இம்பேக்டில் யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ மோஹித் சர்மாவோட பிக்கிங் பார்த்தீங்கன்னா 50 எபோவில் இருக்குது. அப்போ இம்பேக்ட் லிஸ்ட்டில் வரும்போது அவரோட பர்சன்டேஜ் குறையும். இப்போ பர்சன்டேஜ் குறையுதுன்னா 10 பேர்த்த பார்த்துருந்தோம் 50 எபோவில். அப்போ 9 பிளேயராக குறையும். அப்போ 5 பிளேயர் ட்ரீம் டீம் என்டர் ஆகிறது அப்படிங்கிற விஷயம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதுதான் இப்போது இந்த இம்பேக்ட்னால நமக்கு இம்பேக்ட் ஆகிற விஷயம். ஸோ அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே போரல் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாரு அப்படின்னா இங்கே மோஹித் சர்மா சொல்லிட்டோம். ஷாருக் கான் ஓகே இம்பேக்டில் இருப்பார். இதுவே மாறி ஷாருக் கான் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பேட் பண்ண வந்துட்டார் அப்படின்னா ஸோ இப்போ மாறுது. அப்போ அங்கே போரலுக்கு பொதுவாக இங்கே முகேஷ் குமார் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அபிஷேக் போரல் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டா முகேஷ் குமார் கூட இம்பேக்ட் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இசாந்த் சர்மா இருக்க வாய்ப்பு இருக்குது. இசாந்த் சர்மா மேபி வைக்கலாம். இப்போது நீங்கள் இசாந்த் சர்மாவை செகண்ட் இன்னிங்ஸ் பவுலராக கன்சிடர் பண்ணணும், அந்த இடத்துல போரலுக்கு வாய்ப்பு இருக்காது பேட்டிங் பண்ண அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி இசாந்த் சர்மா உள்ளே வச்சு டீம் மேக் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வரும். யூடியூப்பில் மட்டும் வீடியோ பார்த்து போடுறவங்க இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி இது கூட ஒரு சின்ன மைனஸாக இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ப்ளஸ் நம்ம ஒரு இந்த 2-3 டேஸ்க்கு அப்புறம் இம்பேக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறது ஓகே. பட் பேக்கப் பிளேயர் யூஸ் பண்ணுற விதம் லாஸ்ட்டாக 2 மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்த 2-3 மேட்ச்சில் பேக்கப் பிளேயரை யூஸ் பண்ணவங்க ஜிஎல் வின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. அதை பற்றியான ஒரு சின்ன விளக்கமாக நம்ம கொடுக்குறோம். ஒரு 2 டேஸ் ஆயிரும் அதுக்கான வீடியோ வர்றதுக்கு. ஓகே, அதை பார்த்து ஓகே. இப்போ இதில் இருந்து மொத்தமாக 9 பிளேயர், ஒரு 3 பிளேயர் மினிமம் கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். பவுலிங்கை சார்ந்து இப்போ பேட்டர்ன் பேஸும் நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ அது ஃபாலோ அப் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அதிகமான பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் டீமை மேக் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 மேட்ச்சுக்கு முன்னாடி பிளேயர்ஸ் குறைவாக இருக்கிற இடத்துல ஒரு 2 மேட்ச்சுக்கு ஒரு டைம் ஃபுல்லாக அந்த கேட்டகரியில் இருக்கிற அத்தனை பிளேயருமே உள்ளே வர்ற மாதிரி மேட்சஸ் நடந்துட்டு இருந்தது. எல்லா ட்ரீம் டீமையும் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பட் இப்போது அதிகமாக பிளேயர்ஸ் வர்றது அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கும். இது தொடர வாய்ப்பு இருக்கும். ஒரு 4-3 மேட்சஸ் ஆகுது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் பவுலிங் பேஸில் 1 or 2 பிளேயர்ஸ் கம்பல்சரி உள்ள வாய்ப்பு இருக்கும். பேட்டிங் பேஸ்லேயும் மினிமம் ஒரு பிளேயராவது வரணும். போரலை கணக்கில் எடுத்துக்கலினா கூட சாய் ஹோப், விஜய் சங்கர், மனோகர், இல்லை போரல் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அவரையும் நீங்கள் கால்குலேட் எடுத்துடணும். ஸோ அப்படி கணக்கில் ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் உள்ளே கொண்டு வர பாருங்கள். ஓகே, கேப்டன் விசி சொல்லிட்டோம். சுப்மான் கில் டாப் கேப்டன், வார்னர் டாப் விசி. ஸோ இந்த 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ கேப்டன் வர வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா, பேட்டிங் பேஸில் இருக்கிற பிளேயர்ஸ் அவங்க ஆல்ரவுண்டராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இனிஷியலாக பேட் பண்ண வர்றாங்கன்னா. பட் இந்த மேட்ச்சுக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ பேட்டர்ஸ் அல்லது கீப்பர்ஸ் இந்த இடத்துக்குள்ள கேப்டன் வர அதிகமான சான்சஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை பவுலிங் பேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் இல்லைனா கூட நல்ல ஸ்கோர் வரும். இருந்தாலும் ஒரு பவுலர் 2 பவுலர் மட்டும் விக்கெட் எடுக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னா பவுலிங்க்கும் கேப்டன் வரலாம். பேட்டிங் பேஸில் டீமை மேக் பண்ணால் கூட பவுலிங்க்கு கேப்டன் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு எபிலிட்டியான பிளேயர்ஸ், டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர் ப்ளஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ இந்த பவுலர்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கேப்டன்சி யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இடையில சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்கேன். சரி, ரொம்ப நேரம் பேச முடியல. ஸோ இது பெயின். ஸோ அதை பார்த்துங்க. ஒரு 2 டேஸ் மேபி வீடியோ வரல அப்படின்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இதில் அதனால தான் சின்ன சின்ன விஷயங்கள் அதிலேயே நான் கொடுத்துருக்கேன். அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி இனி வர 2-3 மேட்சஸ் இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அமைய அதிக வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.